ஸ்ரீநிதி ஜோதிடம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரை ராஜா வெங்கடேஷ். இன்று தை மாதம் 8ஆம் நாள் ஜனவரி 21 செவ்வாய்க்கிழமை. இன்னைக்கு அஷ்டமி திதிங்க, தேய்பிறை அஷ்டமி. அப்போ பைரவர் வழிபாடு மிக மிக சிறப்புங்க. உங்களுக்கு கடன்கள் இருக்கின்றதா, குடும்பத்தில் ஏதாவது திருஷ்டி தோஷங்கள், அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், இது மாதிரியான ஒரு வேலை கிடைக்காம சுற்றிட்டு இருக்கேன், இது மாதிரி இருக்கிறவங்க நல்லபடியாக நல்ல அருமையான வேலை கிடைக்கணும் அப்படின்னா யாருக்கு என்ன வேணுமோ அவங்க தான் போய் இந்த விஷயத்த பண்ணணும். ஓகேங்களா? 27 மிளகு எடுத்துக்கோங்க. அதை சிகப்பு துணியில் கட்டுங்க. கட்டி அதை சிகப்பு நூலால் கட்டுங்க. கட்டி ஒரு நல்ல ஒரு அகல் விளக்கு, புது அகல் விளக்கு வாங்கிக்கோங்க. இதுமாதிரி ரெண்டு மூட்டை கட்டிக்கோங்க. இதை முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா அப்படின்னா அகல் விளக்கு எல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றி பைரவருடைய அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்கள் எதாக இருந்தாலும் சரிதான், உங்களுடைய வசதிக்கு ஏற்ப வாங்கி கொடுத்துருங்க. சரிங்களா? வாங்கி கொடுத்துட்டு அப்புறம் அபிஷேகம் பண்ணுறப்போ முழு டைமும் நம்ம அங்கே இருக்கணுங்க. சரிங்களா? அபிஷேகம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம இந்த விளக்கை, அதாவது அங்கே ஆரத்தி எல்லாம் எடுப்பாங்க, பஞ்சாரத்தி எல்லாம் எடுத்து முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பிரசாதத்தை வாங்கி, அதை பிரசாதம் அப்படின்னா விபூதி பிரசாதத்தை நம்ம நெத்தியில் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த விளக்குகள் ஏற்றணும். அதுதான் மிக மிக சிறப்பு. இன்று சித்திரை நட்சத்திரம், சித்தயோகம், நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. சூலம் வடக்கு. பரிகாரமாக இன்னைக்கு பால் சாப்பிட்டு போங்க. ஓகேங்களா? இன்று மேஷம், நண்பர்களால் உதவிகள், வேலையில் பாராட்டுக்கள். ஓகேங்களா? நண்பர்கள் மூலமாக உதவிகள் சேரும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா வேலையில் பாராட்டுக்கள் சேருங்க உங்களுக்கு. இன்று சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்க, மிக மிக சிறப்பு. ரிஷபம், தொழிலில் முதலீடு, பயணங்கள், விரயங்கள். ஓகேங்களா? தொழில் முதலீடுகள் பண்ணுவீங்க, பயணங்கள் பண்ணுவீங்க, விரயங்களும் கொஞ்சம் இருக்கு. அதனால கவனமாக பார்த்து பண்ணுங்க. பயணங்கள் போகும்போதும் கவனமாக இருந்துக்கோங்க. இன்று மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க. மிதுனம், வியாபார லாபம் தேடி வரும், பூர்வீகம் சார்ந்த லாபம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பெருமாள் வழிபாடு பண்ணுங்க, மிக மிக சிறப்பு. வியாபாரத்தில் லாபம் தேடி வரும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா பூர்வீகம் சார்ந்த ஒரு லாபம், பூர்வீக சொத்து, அதன் மூலமாக ஒரு லாபம் இன்று உங்களை சேரும். கடகம், புதிய வேலை, தொழில் தொடர்பான முயற்சிகள், பயணங்களில் கவனம். இன்னைக்கு முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க. சிம்மம், நன்மைகள் தேடி வரும், ஆன்மீகம் சார்ந்த எண்ணம். ஓகேங்களா? நல்ல விஷயங்கள் எல்லாமே தேடி வரும். அதே டைத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்மீகம் சார்ந்த ஒரு எண்ணமும் உங்களுக்கு இன்று இருக்கு. இன்னைக்கு குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க. கன்னி, எதிர்பாராத வருமானம், தொழில் சார்ந்த சிக்கல்கள் இருக்கு. எதிர்பாராத வருமானம் இருக்கு. அதே டைத்தில் பார்த்தீங்கன்னா தொழில் பண்றவங்களுக்கு அது சார்ந்த ஒரு சிக்கல்கள் இருக்கு. அதெல்லாம் தீரணும் அப்படின்னா ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்க. துலாம், கூட்டு தொழில் சார்ந்த முயற்சி, மனமகிழும் நிகழ்வு, இதெல்லாமே நடக்குங்க. ஓகேங்களா? கூட்டு தொழில் சார்ந்த ஒரு முயற்சி, கூட்டு தொழில் ஒன்று பண்ணுவோம். அதே டைத்தில் பார்த்தீங்கன்னா மனமகிழக்கூடிய நல்ல நிகழ்வுகள் எல்லாமே இருக்கு. இன்று துர்க்கை வழிபாடு பண்ணுங்க, மிக மிக சிறப்பு. விருச்சிகம், புதிய வேலை தேடும் முயற்சி, உணவில் கவனம். ஓகேங்களா? புதுசாக ஒரு வேலை தேடும் முயற்சியில் இறங்குவீங்க, வேலை வாய்ப்பு அமையும். அதே டைத்தில் பார்த்தீங்கன்னா உணவில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க, மிக மிக சிறப்பு. தனுசு, குடும்பத்தில் குதூகலம், தெய்வ வழிபாடு. ஓகேங்களா? குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும், எல்லாமே சந்தோஷமா இருப்பாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தெய்வ வழிபாடு பண்ணுறதுக்கு கன்ஃபார்மாக நீங்கள் போவீங்க. இன்று பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க, நீங்கள் மிக மிக சிறப்பு. மகரம், வாகனம், வீடு வாங்கும் எண்ணம். ஓகேங்களா? உங்களுடைய தாயின் மூலமாக நன்மைகள் எல்லாமே நடக்கும். அதே டைம் பார்த்தீங்கன்னா இன்று மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க. கும்பம், முயற்சிகளில் வெற்றி, இளைய சகோதரர்களால் நன்மைகள். இன்று நரசிம்ம பெருமான் வழிபாடு பண்ணுங்க, மிக மிக சிறப்பு. உங்களுடைய முயற்சியின் மூலமாக வெற்றிகள் வேண்டும். அதே டைத்தில் பார்த்தீங்கன்னா இளைய சகோதரர் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் சேரும், நரசிம்மர் வழிபாட்டின் மூலமாக. மீனம், வருமானம் உயரும், எதிரிகளால் தொல்லைங்க. சரிங்களா? வருமானம் உயரும் தான். அதே டைத்தில் பார்த்தீங்கன்னா எதிரிகளால் தொல்லைகள் இருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு இன்று பார்த்தீங்கன்னா பூரட்டாதி நட்சத்திரத்திற்கு சந்திராசம் இருக்கு. உத்திரட்டாதி கிடையாது, பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு சந்திராசம் இருக்கிறதுனால ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன் பார்த்தோம். நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்கள் ஜோதிடம் பார்க்குற, அதாவது ஜாதகம் பார்க்குறதுனாலும் சரிதான், நல்ல நேரம், திருமணம் சம்பந்தமான பொருத்தங்கள், அப்புறம் பார்த்தீங்கன்னா வாஸ்து, எது உங்களுடைய ஜோதிடம் சம்பந்தமான விஷயம் எதுவாக இருந்தாலும் சரி தான், நீங்கள் எனக்கு உங்களுடைய நம்பரோட எனக்கு வாட்ஸ்அப் எனக்கு பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் உங்கள் நம்பரோட கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுடைய இணைப்பில் வருகின்றேன். மீண்டும் நாளை சந்திப்போம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.